பிடிசி நண்பதிகளே வணக்கம் கைஸ். ஸோ யார் கேட்டிங்களோ தெரியலை. ஸோ திருப்பி பேக் டு காதல் கதை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ப்ரோ. அதான் எங்களுக்கும் பிடிஎஸ்க்கும் போயிட்டுருக்கேன் ப்ரோ. எங்களுக்குள்ளேயும் ஒரு லவ் பஸ் ஓடுது இல்லை. எங்களுக்கும் கிம்தேங்க்கு ஓடுது, ஜங்குக்கு ஓடுது, இங்கிட்டு ஜின்னுக்கு ஓடுது, யாருக்கு தான் ஓடலை. எங்களுக்கும் காதல் நிறையா ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாலும் உங்களது புனித காதல். இது வந்து ரூமர்ஸ் காதல் அண்ட் ஹேட்டர்ஸ் காதல் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய கட்டுக்கதைகள், நிறைய விஷயங்கள் பரவி வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த கதைன்னு சொல்கிறதா என்னன்னு சொல்லி தெரியல. வீடியோ பார்த்து நீங்களே சொல்லுங்கள். பட் யாருக்குலாம் கேட்டிங்கன்னா ஜங்குக்கும் லியூபி. ஸோ இவங்களுக்கு நடுவில் ஒரு எப்படி கிம்தேங் ஜனிக்கு நடுவில் வந்து நிறையா பிக்சர்ஸ் வீடியோஸ் வந்துச்சோ அதே மாதிரி இவங்க நடுவுலையும் ஒரு ரெஃப்யூ வந்து ப்ரூஃப்ஸ்லாம் வந்திருக்கு. அப்படின்னா இவங்களுக்கு நடுவில் ஒரு ட்ரெயின் ஓடுதில்லை, இல்லை ஒரு ஃப்ளைட்டு ஓடுதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓடுதா இல்லையான்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறையா பிடிஎஸ் வீடியோஸ் உங்கள்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்லை காலத்தி ஆளில் போட்டுக்கோம். அப்போ தான் மிஸ் பண்ண மாட்டேங்க டைமிங்க்கு. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் இந்த ட்ரெயின் கதைகள்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் ஜின்னோட அடுத்த மூவ் என்னவாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு யார் வருவா பிடி சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இதுதான் கொஸ்டின் ஆஃப் த டே ஃபார் யூ. ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போய்டும். ஸோ இந்த தடவை கதைகள் என்னன்னு சொல்லிக்கிட்டேன் டப்பு நான் வீடியோ முடிச்சேன். கவலைப்படாதீங்க. ஏன்னா வந்து உண்மையாக தானே நான் வந்து ஒரு இழுத்து சொல்லணும். ஸோ பொய்யை வந்து சுருக்கியே சொல்லலாம். அதே தான் கிம்தேங் ஜெனி ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்காது, யாருமே சொல்ல மாட்டாங்க. பட் இதுக்கு நான் முடிவு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ப்ரூஃப்ஸ்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இல்லை. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஜங்குக் வந்து லியூபியையும் டேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு ப்ரூஃப்கள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ப்ரூஃபாங்க முக்கியம். காதல் பண்ணுறாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்டர் சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ப்ரூஃப்ஸ் என்னென்ன கொடுத்து கேட்டாங்கன்னா 2 பேரும் சேமாக ட்ரெஸ் போடுறாங்களாம். அண்ட் இவங்க வீட்டில் பார்க்க டெடி பேர் அவங்க வீட்லேயும் பார்த்த மாதிரி இருக்கான். அண்ட் இதே மாதிரி பார்த்திங்கன்னா கோஇன்சிடென்ஸாக நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சேம் ரிங்கு, சேம் ட்ரெஸ்ஸஸ்ஸு அண்டு என்ன சொல்லுவாங்க ப்ரேஸ்லெட்டு, செயின் அண்ட் ஒரே மாதிரி டிசைனான ட்ரெஸ்ஸஸ்ஸு, காஸ்டியூம்ஸு அண்ட் சேம் பிளேஸில் அடிக்கடி பார்க்கப்படுறாங்க. அதே மாதிரி எப்படி கிம்தேங் எனக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் வந்து ப்ரூஃப்ஸ் என்னமோ என் மனசை வந்து கன்வின்ஸ் பண்ண மாதிரி எனக்கு இல்லை. ஸோ நான் கன்வின்ஸ் ஆகாதனால இது கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேக்காக தான் இருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுது. இல்லை ப்ரோ உண்மையாக இருக்கலாம் ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு தோணுன்னா எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி யாரும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சொல்கிறதா தான் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் யாருக்கு ஜங்குக்கு உங்கள் ஆளுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காம நீங்கள் சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த இது மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் இது கட்டுக்கதை. பட் கிம்தேங் ஜெனி என்ன கதைன்னு நீங்களும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படி இந்த நியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு டப்புன்னு விடைபெற்று நாளைக்கு சூப்பராக நியூஸ் வரேன்னு சொல்லிட்டு விடைபெறுவதான். ஆஜி லவ் யூ ஆல். டாட்டா பை.